இதில் டேக்ஸ் பேஸ் எப்படி இருந்துச்சு? 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை, ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2017ல் 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டமில் இருந்தாங்க. வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்கிறேன். ஜிஎஸ்டியில் வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ 65 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து 8 வருஷத்தில் அது 1.5 கோடி பிஸ்னஸஸ் ஜிஎஸ்டியில் வந்திருக்குன்றதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஜிஎஸ்டி ஒரு பெரிய கப்பர் சிங் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது கப்பர் சிங் டேக்ஸாக இருந்திருந்ததுன்னா தொழிலோ வர்த்தகமோ 65 லட்சத்தில் இருந்தவங்க ஏன் 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டியில் சேர்ந்தாங்க? அது சுலபமாக இருக்குது. சிஸ்டம் நாடு முழுவதும் ஒன்றா இருக்குது. எங்கே பொருள் வாங்கினாலும் அதே விலையில் கிடைக்குது. நீங்கள் பொருள் வாங்கி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஏற்றுமதிக்கு கூட உபயோகிக்கிறீங்க. அதனால் தொழில் கன்சியூமர் நுகர்வோர் மாத்திரம் வரி கட்டலை, அதை பொருள் தயாரிக்கிறவங்களும் வரி கட்டுறாங்க. அவங்களுக்கும் அந்த வரி விலக்கோ இல்லை வரியை குறைக்கிறதோ அவங்களுக்கும் பாதிக்கிறதுனால ஜிஎஸ்டியில் வரதுனால நம்மளுக்கு ஆதாயம் இருக்குன்னு சொல்லி வந்தவங்கனால நம்பர் இத்தனை 65 லட்சத்துலேருந்து 1.5 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.